ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்துல நீங்க இன்டகிரேஷனோட இம்பார்ட்டன்ஸையும் இன்டகிரேஷனோட மீனிங்கையும் நீங்க 100% ஷுவரா நீங்க அதை பார்ப்பீங்க. ஸோ அது அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்து ஃபைனலாக ஆன்சர் கரெக்டான ஆன்சரே வரும். கரெக்டாக நம்ம எப்படி டெரைவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a thin semicircular ring of radius r has a positive charge q distributed uniformly over it. அப்படின்னா ஒரு ஒரு செமி சர்க்குலர் ரிங் நம்மகிட்ட இருக்கு. அது மெட்டலாவும் இருக்கலாம், நான் மெட்டலாவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது அந்த 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 செமி சர்க்குலர் ரிங்ல மொத்த டோட்டல் சார்ஜோடைய குவாண்டிட்டி எவ்வளவு இருக்குன்னா கியூ அப்படிங்கிற குவாண்டிட்டி இருக்கு. ஆனா அது யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இந்த வார்த்தை முக்கியமானது தான். யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, ஓவரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப என்ன கேட்டதுனால இப்படி ஒரு செட்டப் இருந்ததுன்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல வந்து அதுல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது நம்ம வந்து கரெக்டா நம்ம மெஷர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் திரும்ப நான் அந்த டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ் 6, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 6ங்கிறதுனால 6 போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்மால் எலமெண்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா பார்த்து தெரியும், ஸ்மால் எலமெண்ட். அந்த எலமெண்டோட லென்த் dl. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த எலமெண்ட்ட நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டா இதே மாரி தான் நீங்க மத்த ப்ராப்ளம் நீங்க வரையணும். ஸோ இத வந்து ஏதோ ஏனோதானமா வரையறதுக்குலாம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அக்யூரேட் ஆனது. அதனால தான் நான் வந்து எப்பவுமே நான் வந்து பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்றதுக்கு ரீசனே நெறைய டயகிராம ரொம்ப அக்யூரேட்டா வரையலாம். இத கையேந்துலாம் வரைஞ்சோம்னா உங்களுக்கு புரியாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, இந்த இந்த டெல்டா தீட்டா அப்படிங்கிறதுக்கு நெறைய மீனிங் வருது. டெல்டா தீட்டா அப்படிங்கிற டி தீட்டா சாரி. டெல்டா தீட்டா அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டெல்டா தீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபைனைட் லெவல் உள்ள ரேடியன்ட் டிகிரி. ஓகே. ஸோ இது வந்து டி தீட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது. கிட்டத்தட்ட ஆட்டம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். தவறே கிடையாது. ஏன்னா வந்து அதோடைய அளவு அப்படிப்பட்ட அளவு. ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. இத நான் வந்து நம்ம வந்து இத வந்து கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு அளவு உள்ளது. அது அந்த அந்த அளவுக்கு மீனிங் அந்த டி தீட்டாவுக்குள்ள இருக்கு ஆக்சுவலா. ஆனா, இதுல விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டி தீட்டா ரொம்ப ரொம்ப சின்னது. ரொம்ப 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 சின்னது. அதே சமயத்துல டிஎல்லும் ரொம்ப சின்னது. டி தீட்டாங்க ரொம்ப சின்னதுனால டிஎல்ஆர். ஆனா, இத நான் ஸ்பெசிஃபை பண்ணாச்சுன்னா, உங்களால பார்க்கவும் முடியாது, விசுவலைஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காண்டி கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. அதே மாரி அந்த தீட்டா அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அதோடைய சென்டர் பொசிஷன்ல இருக்கும். அதாவது அந்த கரெக்ட்டா அந்த பாயிண்ட். இத நீங்க வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டி தீட்டா வேல்யூ ரொம்ப 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 சின்னதா இருந்ததுன்னா, டிஎல் ஓட வேல்யூ பாயிண்ட்ஸ் மாரி தெரியும் உங்க கண்ணுக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் மாரி தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்ட்டா அதே மாரியே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல கரெக்ட்டா மார்க் பண்ற மாதிரி. ரைட். அப்டின்னா தீட்டா வேல்யூ டி தீட்டா வேல்யூ ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா, இத பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் மாரி தெரியும். பாயிண்ட் மாரி தெரியறதுனால நம்ம பாயிண்ட் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கூலும்ப் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? அதாவது நார்மலா பிசிக்ஸ்ல அதாவது டெரிவேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்ல என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சார்ஜ்ல நெகட்டிவ் வர்றதுல ஆட்டோமேட்டிக்கா சைன் கன்வென்ஷன்ல அதே மாறிக்கூடுங்கிறதுனால, நம்ம எப்பவுமே பிசிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான் ஈவன் ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருந்தா கூட கன்வென்ஷனல் டைரக்ஷனல் மெத்தட் இருக்கு. அதே சமயத்துல அந்த பாசிட்டிவ் அதாவது உண்மையான எலக்ட்ரான் டைரக்ஷன் இருக்கு. உண்மையான எலக்ட்ரான் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து எப்பவுமே கன்வென்ஷனல் அதாவது நம்மளுடைய அதாவது பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் வச்சு தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் எப்பவுமே இருக்கும் பிசிக்ஸ்ல. பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் இதுல வந்து எலக்ட்ரிக்கல பொறுத்தவரைக்கும் 2 வகையான சார்ஜ் இருக்கிறதுனால, பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கிறதுனால, நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதனால தான் நீங்க உங்களுடைய புக்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் டெஸ்ட் சார்ஜ் நெகட்டிவ்ல இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்கும். அதனால நம்மளும் இதே மாரி தான் பாசிட்டிவ் தான் எடுக்கணும். ஏன்னா இப்ப நெகட்டிவ்னு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சைன உள்ளதுக்கு அதாவது அதோட உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ உள்ளதுக்கு போட்டா ஆட்டோமேட்டிக் சைன் கரெக்ட்டா வந்துரும். அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா வந்துரும். ஆக்சுவலா அந்த அந்த டைரக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா வந்துரும். அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ ஓகே. அந்த இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டேன். ஸோ இது வந்து இதான் சார்ஜ் பார்ட்டிகிள், டெஸ்ட் பார்ட்டிகிள். நான் Q0 ன்னு எடுத்திருக்கேன். Q0ங்கிறது ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் Q தான். பட் Q0 ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகும் அந்த ஃபோர்ஸ். சரி நம்ம அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்க Q0ன்னே எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜா இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து ஸ்மால் எலமெண்ட்ட நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்மால் எலமெண்ட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது? இது சார்ஜ் இன்டென்சிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் சார்ஜ் இன்டென்சிட்டி எவ்வளவு? Q அப்படிங்கிற இன்டென்சிட்டி இருக்கு. அத குடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்மால் எலமெண்ட்ல எவ்வளவு சார்ஜ் இன்டென்சிட்டி இருக்குது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே சமயத்துல இவங்க என்ன குடுத்துட்டாங்கன்னா, இது வந்து யூனிஃபார்மா இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து கூலம்ப்ஸ் லா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் இது தனியா நான் இந்த இந்த செட்டப் மொத்த செட்டப்பே தனியா எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. நான் சொன்ன மாதிரி டி தீட்டாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும்போது, இது ஒரு பாயிண்டா தான் கன்சிடர் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி லென்த்தாலாம் இருக்காது ஆக்சுவலா. இந்த மாதிரி ஆர்க் மாதிரிலாம் இருக்காது. ஸோ வந்து
அப்போ அப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம கூலும் லா நம்ம அப்ளை பண்ணா கூலும்ப்ஸ் லா அப்ளை பண்ணா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். எது ரிங் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாரி நம்மளுடைய டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைரக்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ டைரக்ஷன் கரெக்ட். ஸோ இப்போ இப்ப இந்த ஃபோர்ஸ நான் வந்து நான் என்ன பண்றேன், வெக்டார்ல நான் எழுதுறேன். ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் பாருங்க டிஎஃப் வெக்டார். ஏன் டிஎஃப் போட்டிருக்கேன்? அதாவது இந்த ஸ்மால் எலமெண்ட்ல இந்த ஸ்மால் எலமெண்ட்ல டிக்யூ அப்படிங்கிற சார்ஜாலையும் இந்த கியூ அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் டி ஃபோர்ஸ் டிஎஃப். டிஎஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா அந்த ஏன் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிற இந்த மீனிங்கே டிஎஃப் டி தீட்டா இந்த மீனிங்கே ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ குறிக்கும். ஏன்னா சின்ன எலமெண்ட்ல சின்ன ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும் பேசிக்கா. அதுதான் மீனிங் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், அதோட மேக்னிடியூட். ஸோ டிஎஃப் வெக்டாரோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் என்னது டிஎஃப் தான். சின்ன ஃபோர்ஸ் இருக்குது டைம்ஸ் யூனிட் வெக்டார். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, எந்த ஒரு ஃபோர்ஸ் எந்த ஒரு இதை வெக்டார் நம்ம குவான்டிட்டி மாத்தலாம். ஃபோர்ஸ் எனக்கு இதுல வந்து மேக்னிடியூட் எனக்கு தெரியும் டிஎஃப். பட் தெரியும்னா என்ன மீனிங்னா எனக்கு தெரியும் என்ன நம்பரா தெரியாது, ஒரு லெட்டரா தெரியும். அத நான் வந்து ஒரு யூனிட் வெக்டரால நான் பிரிக்கும்போது இதோட டைரக்ஷன் கிடைக்குது. அதே போல இந்த பக்கம் டைரக்ஷன் கிடைச்சு. ஆனா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது இந்த பக்கம் தான். ஏன்னா இந்த பக்கத்துல தான் எவ்வளவு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுதுங்கிறத நான் வாட்ச் பண்ணணும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுறது கியூ நாட்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அதனால நான் பெருசா பார்க்க போறது இல்ல. பட் நான் பேலன்ஸுக்காண்டி இத நான் இத எழுதுறேன் ஆக்சுவலா. ஏன்னா 2மே ரிப்பல்ஸ் பண்ணும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப். இந்த மேக்னிட்யூட ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கூலும் லாவ அப்ளை பண்ணுவோம். கூலும் லால உங்களுக்கு தெரியும் 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா, அதுக்கு கூலும் லா அப்ளை பண்ணுவோம். F இஸ் ஈக்குவல் டூ K டைம்ஸ் Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். Q1ங்கிறது அ பம் இது பார்ட்டிகிள் 1 ஓட அ என்னது இது சார்ஜ்டு சார்ஜ் குவான்டிட்டி. அப்புறம் Q2ங்கிறது பார்ட்டிகிள் 2 ஓட சார்ஜ் குவான்டிட்டி. இப்ப அப்படிங்கிற பட்சத்துல இது F பிகம் DF ஆ மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்மால் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுறதுக்குள்ள வேல்யூ வந்து K K வந்து அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ K வேல்யூ. Q0 அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளுடைய பார்ட்டிகிளுடைய சார்ஜ்டு குவான்டிட்டி. அப்புறம் Q2 அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஸ்மால் எலமெண்ட்ல உள்ள சார்ஜ் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கும். அது DQன்னு எடுத்திருக்கேன். சொன்னேன்ல இந்த ஸ்மால் எலமெண்ட் எடுத்தாலே டி தீட்டா, டிக்யூ, டிஎஃப் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா தப்பாயிரும் ஆக்சுவலா. அது தவறு கிடையாது. இதான் பிசிக்கலா நம்ம போய் அது மேத்தமேட்டிக்கலா உள்ள மீனிங் அது. ரொம்ப ரொம்ப சின்னதுக்கு சின்ன சின்ன வேல்யூ தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங். இது நான் வந்து நம்ம இத எடுத்துட்டோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். Rல பார்த்தீங்கன்னா, R எப்பவுமே எனக்கு வந்து மாறப் போறதில்ல. அதனால R2 வந்து R அதோட ரேடியஸ் அப்படியே போட்டுட்டேன். இப்ப என்ன பண்றோம், டூ ஃபைண்ட் த சார்ஜ் குவான்டிட்டி ஃபார் ஸ்மால் எலிமெண்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த dq ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டோட்டல் சார்ஜ் ஆஃப் த குவான்டிட்டி இஸ் q. நம்மளுக்கு தெரியும் இந்த 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 ரிங் எலிமெண்ட்ல மொத்த குவான்டிட்டி சார்ஜ் குவான்டிட்டி எவ்வளவு? Q அப்படிங்கிற குவான்டிட்டி. த சார்ஜ் குவான்டிட்டி ஃபார் யூனிட் லென்த். நான் எப்படின்னா பெர் லென்த் அதாவது இப்போ வந்து மொத்த குவான்டிட்டிய அதோடைய மொத்த லென்த்தால பெருக்கும்போது நம்மளுக்கு பெர் லென்த் கிடைக்கும். அதாவது ஒரு யூனிட் லென்த் கிடைக்கும். அதுக்கு யூனிட் லென்த்க்கு எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறேன். அது வந்து Q பை இதோடைய மொத்த லென்த் எவ்வளவுன்னா ஆக்சுவலா பை ஆர். 2 பை ஆர்ங்கிறது ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறதுனால ஆஃப் சர்க்கிள் தான் நம்மள்ட்ட இருக்கிறதுனால ஆஃப் ரிங் சர்க்குலர் ரிங் ஆஃப் செமி சர்க்கிள் ரிங் இருக்கிறதுனால அது பையார்ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுதான் மொத்தமா பெர் லென்த். அதாவது இந்த 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 ரிங்ல ஒரு மீட்டர் அதாவது பெர் லென்த்ல எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதாவது சார்ஜ் குவான்டிட்டி இருக்குன்னா Q பை பை ஆர் தான் இருக்குது. அதனால இப்போ எனக்கு இப்படி இருந்ததுன்னா, இத நம்ம கண்டுபிடிச்ச பிறகு, இதுக்கு பிறகு எனக்கு வந்து சார்ஜ் குவான்டிட்டி ஃபார் ஸ்மால் எலிமெண்ட்ல எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, dq இஸ் ஈக்குவல் dl. dl அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பெரிய லென்த்துக்கு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சு அதாவது பெர் லென்த்துக்கு இவ்வளவு குவான்டிட்டி இருக்கு. அப்போ என்னுடைய டிஎல் அப்படிங்கிற லென்த்துக்குள்ள எலமெண்ட் டிஎல் தான் அதுக்குள்ள லென்த்துக்குள்ள எலமெண்ட்டுக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் பெருக்கினா போதும். பெருக்கினா ஆன்சர் வந்துரும். டிக்யூ இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஆர் டி தீட்டா இன்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎலோட வேல்யூ என்ன ஆச்சுன்னா மேத்தமெட்டிக்கலா பார்த்தீங்கன்னா ஆர் டி தீட்டா அந்த ஸ்மால் ஆர்க் லென்த்தோட வேல்யூ தான் டைரக்டா இருக்கும். வந்து ஏன் இதுல ஆர் டி தீட்டா டைரக்டா போறோம். கரெக்ட். ஆர் டி தீட்டாங்கிறது வந்து அப்படி இப்ப ஈவன் இதோட வேல்யூ வந்து டிஎலோட வேல்யூ வந்து ஆர் டி தீட்டா தான் கரெக்ட் தான். ஓகே. நம்ம இத போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணாச்சுன்னா டிக்யூவோட வேல்யூ நமக்கு ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணாச்சுன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் டி தீட்டால வருது. இதான் வேரியபிள் நமக்கு தெரியும். ரைட். இப்போ நான் மறுபடியும் இந்த டிக்யூவ கொண்டு நான் இந்த டிஎஃப்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான். சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் டி தீட்டால வருது. மத்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா கே கான்ஸ்டன்ட், Q அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், Qங்கிறது டோட்டல்
சார்ஜ் சார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த ரிங், செமி சர்க்குலர் ரிங். Q நாட்ங்கிறது வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் உடைய குவான்டிட்டி, சார்ஜ் குவான்டிட்டி பாசிட்டிவ். ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் மேக்னிட்யூட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். வேற நான் எதையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா தனியாவே நான் வெக்டார்ல நான் போட்டுக்குவேன். யூனிட் வெக்டார் தெரியும் எனக்கு போட்டுக்குவேன். ஸோ டி தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நான் மறுபடியும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து சரி ஓகே நான் டி தீட்டா வேற கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஎஃப் அப்படிங்கிற இதுக்கு டி தீட்டா தான் வேரியபிளா இருக்குது. நல்லா பாருங்க, டி தீட்டா சேஞ்ச் ஆகும்னா டிஎஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி ரைட், இது இருக்கட்டும். இப்போ நான் வந்து டு ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் இன் ஸ்மால் ஏரியா. அப்போ நெட் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஏரியால இருக்கு அப்படின்னு பாருங்க, அந்த சின்ன ஏரியால அப்பதான் அப்ப நான் வந்து டிஎஃப் வெக்டார். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், டிஎஃப்ங்கிறது தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எப்பவுமே நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்ணணும். கவுண்டர் கிளாக் வைஸ்ல மெஷர் பண்றதா தீட்டாங்கிறதா பாசிட்டிவ் வேல்யூ. எப்பவுமே பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது இதோட பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது இந்த டைரக்ஷன்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன் எக்ஸாக்டா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலா இது வந்து ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் வரும் ஆக்சுவலா அது. அதே அதனால தான் நான் வந்து 2D, இது ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் 2D ஆக்சுவலா. ரைட். ஸோ ஸோ இதுதான் ஆக்சுவலா பேசிக்கா பாசிட்டிவ் தீட்டா. ஸோ இங்க பாசிட்டிவ் போட்டிருக்கேன். பட் ஓகே, புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டி தீட்டா ஈக்குவல் டு, அப்போ நம்ம இது டிஎஃப் சாரி டிஎஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு டிஎஃப், அதோட மேக்னிட்யூட் டைம்ஸ் யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஐ வெக்டார். ஸோ ஐ டைரக்ஷன் இந்த இதை நான் பார்க்க போறதுனால காஸ் ஐனா நான் இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்துருது. ஸோ இது காஸ் பை யூனிட் வெக்டார். அப்புறம் sin 5 யூனிட் வெக்டார் வந்து இது வெர்டிகல் காம்பவுண்ட் வந்துருது. ஸோ அப்படின்னா அப்படி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா காஸ் வந்து காஸ் பையோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வருது. ஓகே, ஓகே. ஸோ நெகட்டிவ், சாரி நெகட்டிவ் போடணும் ஆக்சுவலா. நெகட்டிவ் சைன் தான் கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ சைன் காஸ் சைன், அதே மாதிரி இதுவும் காசு சைன் நெகட்டிவ் தான் வரும் ஆக்சுவலா. ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இதையும் நெகட்டிவ் பண்ணிக்கிறேன். ரைட், ரைட். ஸோ வந்து அப்ப டி தீட்டா கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு டிஎஃப் ஈக்குவல் டு கே. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம டி தீட்டா உள்ள கொண்டு குறிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ இன்டகிரேஷன் பார்ட் வர போறோம். ஸோ இது நெகட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா யூனிட் வெக்டார் வந்து காஸ் காம்பனண்ட், அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட் மைனஸ் காஸ் தீட்டா தான். ஸோ இதுவும் மைனஸ் தான் வரும் ஆக்சுவலா. ஸோ அதான் கரெக்டா வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இது இது எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்றோம். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணா பாருங்க, இன்டகிரேஷன் டிஎஃப்க்கு அப்ளை பண்றேன். வெக்டார்லயே நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இங்கேயும் பாருங்க வெக்டார்லயே அப்ளை பண்றேன். நம்ம வந்து ஜீரோவா இருந்தா, அதாவது தீட்டாவோட வேல்யூ ஜீரோவா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, டி தீட்டாவுடைய ஜீரோவா இருந்ததுன்னா நம்மளுடைய ஒட்டு மொத்தமா வேற எந்த ஒரு மாசும் இல்லைன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு ரிங்கியுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஃபோர்ஸே இருக்காது, ஜீரோ. ஆனா அதே இது தீட்டாவுல இருந்து, அதாவது தீட்டா அதாவது தீட்டாவுடைய ரேஞ்ச் வந்து 0ல இருந்து பை இருக்கிறோம். அடுத்தது பை ரொட்டேஷனல் இருக்கு. நம்ம ரிங்கு வந்து 0ல இருந்து பை ரொட்டேஷனல் இருக்கிறதுனால 0 டு பை போட்டிருக்கேன் ஆக்சுவலா. இந்த பைங்கிற இடத்துல ஒரு நெட் ஃபோர்ஸ் நம்ம கிடைக்க முடியுது. டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம ஜெஃப்னு ஜென்ரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மொத்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை மறுபடியும் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் பண்ணா காஸ் தீட்டா பண்ணா மைனஸ், இதுல மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா பண்ணா சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா, எனவே இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால தான் எனக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது சைன் தீட்டாவை பண்ணா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா வந்துருச்சு. ஸோ ஜே வெக்டர் ஐ வெக்டர் எல்லாத்தையும் போட்டாச்சு. 0 டு பைக்கு நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணுச்சுன்னா ஃபர்தரா பாருங்க, எப்படினாலும் பிளஸ் மைனஸ் எப்படினாலும் எனக்கு 0 வந்துச்சு. அதனால தான் ஆன்சர் இதுல வந்து இல்ல, ஆக்சுவலா இது கரெக்டான ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான் போடணும். ஸோ இது கரெக்ட். ஓகே, இதனால 0 எனிவே 0 தான் வரும் இதுல. ஸோ இது அப்ளை பண்ணா -2 வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இவ்வளோ கரெக்டான ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ கேயோட வேல்யூ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1/4 ஸோ எப்போ பார்த்தாலும் எனக்கு 1/4 எழுதிருக்கலாம். இந்த கேனே ஷார்ட் கட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்றோம். நம்ம அது பண்ண வெறும் 2 - 2j. ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணா மொத்த நெட் ஃபோர்ஸ் இந்த நெட் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னா ஐ டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸுமே இல்லை, ஒன்லி ஜே டைரக்ஷன்ல தான் இருக்கு. அதுவும் நெகட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் நோக்கி இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, இது பிராக்டிகலா பாசிபிள் தான், நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால ரெண்டு ரிப்பல்ஸ் பண்ண பார்க்கும். ஒட்டு மொத்தமா ரிப்பல்ஸ் பண்ண அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
ரைட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைரக்ஷன்ல கரெக்ட்டா இருக்கு. ஸோ இத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ல இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இது வந்து என்ன வேல்யூ ஸோ இப்ப நான் ஃபோர்ஸோட தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா என்னது ஆக்சுவலா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 கூலும். அதாவது பெர் யூனிட் அதாவது ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதுக்கு அதனால இந்த Q நாட்டோட வேல்யூ அதாவது என்னோட டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகிளுடைய அம் அ இத வந்து அதோட குவான்டிட்டிய வந்து நான் 1 கூலும் அதாவது நான் 1 கூலும் கவுண்ட் உள்ள எலக்ட்ரான்ஸ் அதாவது 1 கூலும் நான் எடுத்துக்கிட்டேன்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறிரும். ஸோ அதான் 1ஆல பெருக்குனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃபைனல் ஆன்ஸர் சி தான் கரெக்ட்டான ஆன்ஸர். ஸோ இதுலேருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்டகிரேஷன் எப்படி உருவாக்கப்படணும், சின்ன எலமென்ட்ல நம்மளுடைய ஃபோர்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகும், அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கிடணும். அதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண பிறகு ஏதாவது டவுட்ஸ்ன்னா இல்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ப்ராப்ளங்கள் வேணும்னா, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா, என்னுடைய நோக்கம் எதுன்னா, சிம்பிளா சொல்றேன். என்னுடைய நோக்கம் வந்து, உங்களோட இந்த இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது கிடையாது. இந்த மாரி ப்ராப்ளங்கள் மூலமா கான்செப்ட்ட உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்றதாச்சுன்னா, நீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அட்டெண்ட் பண்ற மாரி நான் வந்து ரெடி பண்ணக்கூடியது தான் என்னுடைய திறமை. எனக்கு அந்த திறமைகள் இருக்கு. அதே சமயத்துல நான் வந்து என்ன சொல்ல, ஒரு எப்படி அந்த மாரி இதுதான் என்னுடைய இது ஆக்சுவலா. சரி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சரி தேங்க் யூ.